வீட்டை குருவினுடைய 7ஆம் பார்வை பார்ப்பது, அது செவ்வாயினுடைய வீடு. அதனால தான் நான் சொன்னேன், அந்த வீட்டுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாய் நிலத்திற்கு அதிபதி. அதனால நமக்கு சொத்து சேரக்கூடிய பாக்கியங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கு நல்லதொரு இந்த குரு பேச்சு ஆகட்டும், அடுத்த ஒரு வருடமாகட்டும், நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த ஒரு வருடம் நமக்கு எதிர்வரக்கூடிய வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மட்டுமல்ல, நான் முதலே சொன்ன மாதிரி யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னா கூட, ஏன்னா நமக்கு 7, 8, 9ஆம் இடத்துல ராகு, மீனத்தில் ராகு, அதனால வெளிநாடு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நாம முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தால்தான் சில கஷ்டங்கள் நமக்கு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீட்டை பிரிந்து இருக்கணும், சில கஷ்டங்கள் படணும் அப்படின்னு நமக்கு அடுத்த ஒரு வருடம் இருக்கு. அதனால அந்த கஷ்டங்கள் நாம் படணும்னா